சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்று அநேகர் மொபைல் ஃபோன், லேப்டாப் போன்ற தங்களுடைய கேஜெட்களையும் பைக், கார் போன்றவைகளுக்கும் காட்டுகின்ற அக்கறையை தங்கள் சரீரங்களுக்கு கொடுப்பதில்லை என்பது அதிர்ச்சியான ஆய்வறிக்கையாய் இருக்கின்றது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்திருக்கின்றீர்களா? உங்கள் சரீரத்தை ஆரோக்கியத்துடனும் பரிசுத்தத்துடனும் காத்து கொள்வது உங்கள் கடமை மட்டுமல்ல, அது தேவனுடைய கட்டளையாகவும் இருக்கின்றது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் தேவனே, சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்த சரீரத்தை நாங்கள் பராமரிக்காமலும் மதிப்பு கொடுக்காமலும் இருந்ததை எங்களுக்கு மன்னியும். நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவனாய் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாய் கவனத்துடனும் மதிப்புடனும் எங்கள் சரீரத்தை பராமரித்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் தாரும். எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.